அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ்லாம் ஏமாத்து வேலையா? ஒருவேளை பாலாவுக்கு ஃபாரின்ல இருந்து பணம் வருதா? அவரு சர்வதேச கைக்கூலியா? பாலா மேல ஏன் இவ்ளோ வன்மம்? பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி. இவன் ஒரு ஸ்கேம். இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கட அடிக்கலாம். பாலாவோட உண்மையான முகத்திரை கிழிஞ்சுதா? யாருனே தெரியாதவங்களுக்கு ஓடி ஓடி வீடு கட்டி கொடுத்து வண்டி வாங்கி கொடுத்து பல உயிர்களை காப்பாத்துற ஆம்புலன்ஸ் கூட வாங்கி தந்த மனுஷனை எப்படிங்க இப்படி பேச தோணுது? கொடுத்து 20 நாள்ல 16 பேர் அந்த ஆம்புலன்ஸ் மூலமா உயிர் பிழைத்து அருமையா சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல 3 குழந்தைங்க வேற நார்மல் டெலிவரியா பிறந்திருக்காங்க. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அடுக்குமொழியில தரமான பதிலடி கொடுத்த கேபிஒய் பாலா. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கு நீ எக்ஸ்போஸ்ட் முகத்திரை கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் இவன் கட்டுறான், எப்படி இவனுக்குள்ள காசு? கடைசியில அவரையும் கலங்க வச்சிட்டீங்கல்ல. கேபிஒய் பாலா அப்படின்ற காமெடியனை தான் முதல்ல நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ கேபிஒய் பாலா அப்படிங்கிற நல்ல மனுஷனாதான் எல்லார் கண்ணுக்கும் அவர் தெரிகிறாரு. அவருடைய காமெடிக்கு உருவான ரசிகர்களை விட அவருடைய நல்ல மனசுக்கு உருவான ரசிகர்கள் தான் அதிகம். ஆமா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டித்தரதும், உயிரை காப்பாத்துற ஆம்புலன்ஸை அவ்வளோ வாங்கியும் கொடுத்தாரு. வண்டி இல்லாதவங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே உயர்த்தினாரு கேபிஒய் பாலா. இதுக்காகவே கோடான கோடி ரசிகர்களும் அவருக்காக உருவானாங்க. ஆனா இப்போ அவருக்கு எங்க இருந்து இவ்வளோ காசு வந்துச்சு? அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் பாருங்க இப்படி இருக்கு. சர்வதேச கைக்கூலியா அவரு? வெளிநாட்டுல இருந்து தான் பணம் வருதா கேபிஒய் பாலாவுக்கு அப்படின்னு அவ்வளோ பேர் வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சாங்க. இது பத்தி அவரே ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு. அதுல நான் ஒரு படம் நடிச்சேன், அதுக்கப்புறம் இவ்வளோ வன்மமா அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காரு. மனுஷன் தனக்கு வர ஆங்கரிங் பேமெண்ட், படத்துல நடிச்ச காசு, அப்புறமா வெளிநாட்டுல போய் ஷோ பண்றது மூலமா வர பணம் அப்படின்னு எல்லாத்த வச்சியும் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. ஆனா எப்படிங்க இவரை இப்படி பேச தோணுது அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஒரு தரப்பினர் இவருக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்தாலும், இன்னும் ஒரு சில தரப்பினர் கேபிஒய் பாலா தங்கங்க அப்படின்னு அவருக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க.